மகன் அப்துல் ரசாக் அவர்கள் தன் தந்தை நடத்திய அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு வைராகத்துடன் தொடர்ந்து நடத்துகிறார்கள். அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவிப்போம். அளவுக்கு நிறைய சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுது, நிறைய விஷயங்களை உயிரை காப்பாத்திட்டு இருக்கு இல்லையே சொல்லல. பட் நம்ம உடல்நிலையை வந்து அந்த மருந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்த நோயை தீர்ப்பதாகவும் பக்க விளைவுகள் இல்லாமலும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கான்செப்ட். பேராசிரியர் புலவர் ஹுசைன் அவர்கள் அவர் மனதில் உதித்ததுதான் தொழில் முனைவோர்கள், மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை அழைத்து அவர்களை கௌரவித்து ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்க வேண்டும் என்று 28 ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது அந்த தொழில் முனைவோர்கள் மற்றும் பல துறைகளில் முன்னேறியவர்களை வந்து வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலம் மற்றவர்களையும் ஊக்கப்படுத்து அந்த நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது என்று நினைக்கிறேன். அவர் மறைந்து கடந்த 3 ஆண்டுகள் 1 வருஷம் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து அவருடைய மகன் அப்துல் ரசாக் அவர்கள் தன் தந்தை நடத்திய அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு வைராகத்துடன் தொடர்ந்து நடத்துகிறார்கள். அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவிப்போம். இன்று இந்த விருதுகளை வழங்க மேடையில் அமர்ந்திருக்கும் ஒரு தனியா பேர்கள் நேர்ந்த விழாக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று இந்த விருதை பெற வந்திருக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து மாங்கலாமணி சார் பேசுறேன், 2 சப்ஜெக்ட் டச் பண்ணி பேசலாம் பார்க்கிறேன். சார் சொன்னாங்க கான்பிடன்ஸ் இன் யூ, அதாவது ஒரு மனதில் வந்து ஒரு வைராக்கியம் ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விவேகானந்தர் சொன்னாங்க. அதேதான் நமது உடல்நிலையும். அகம் பிரம்மாஸ்மி, இறைவன் நமது உடலின் உள்ளேயே இருக்கிறார். அவர் நமது உடலின் உள்ளே நிகழக்கூடிய மனம் மற்றும் உடல் சார்ந்த அனைத்து சீர்கேடுகளையும் சீர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் சேர்த்தே படைத்துள்ளார். இதுதான் இந்த அமைப்பு தான் எனது அக்குபஞ்சர். அதாவது மனிதனுக்கு உடலில் 361 புள்ளிகளை கொடுத்துள்ளார். அந்த புள்ளிகளை தொடுவதனாலோ டச்சிங் தூண்டுவதனாலோ நீரில் உடலில் தோன்றக்கூடிய அனைத்து நோய்களையும் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதாவது இன்னைக்கு மருத்துவ ரீதியா மனிதனை உடல் சீர்கேடுகளை வராமலும் வந்த நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவம் வந்து நிறைய வந்துருச்சு. வாய்ஸ் அலோபதி, சித்தா, யுனானி, யோகா அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அக்குபஞ்சர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மெடிக்கல் கியூர் ப்ராடக்ட். ஸோ நம்ம வந்து இப்போ நான் பேசப்படுறது யாரும் தப்பா எடுத்துக்கணும், அகேன்ஸ்ட் அலோபதி. அதாவது மனிதன் வந்து இன்னைக்கு கருவுற்ற காலத்துல இருந்து கடைசி காலம் வரைக்கும் மருந்தை தவிர்த்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ மைண்ட் செட் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்காங்க. அலோபதி நிறைய சயின்ஸ் ரிசர்ச் பண்ணுது, நிறைய விஷயங்களை உயிரை காப்பாத்திட்டு இருக்கு இல்லையே சொல்லல. பட் நம்ம உடல்நிலையை வந்து அந்த மருந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்த நோயை தீர்ப்பதாகவும் பக்க விளைவுகள் இல்லாமலும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கான்செப்ட். அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த மாற்று மருத்துவ வழிகளை வந்து நம்ம ஆராய்ச்சி செய்து பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம மருந்து குறைக்கன்னு சொல்றேனே தவிர தவிர்க்க சொல்லல. அதே மாதிரி அடுத்த விஷயம் சொன்னாங்க சப்கான்சியஸ் மைண்ட்னு சொன்னாங்க. மனதில் வந்து ஒவ்வொருத்தரும் இறைவன் வந்து படைக்கும் போல அந்த மூளையோட எடை அளவு எல்லாத்துக்கும் ஒன்னா தான் இருக்கும். நீங்க ஜீனியஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய மூளையுடைய மடிப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அதான் அவங்க ஜீனியஸ். அத நான் ஒரு புத்தகம் எழுத போல ஹவு டு பிகம் ஜீனியஸ் ஒரு சப்ஜெக்ட் எழுதுறேன். ஒரு குழந்தையை நாமளும் அறிவுமதியாக விசாரணையாக ஜெயான்சினாக வளர்க்க முடியும். வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்? சோ இறைவன் வந்து எல்லாருக்கும் ஒண்ணு கூட எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். அந்த உள் மனது அதாவது டைம்லயே நமக்கு ஒரு இது கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா வந்து காமர்ஸ் பிகாம் கிராஜுவேட், அது பேங்க்ல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் மருத்துவ ரீதியா வந்து சைனால போய் மலேசியால போய் சிலோன்ல போய் நிறைய கத்துட்டு வந்திருக்கேன்.
நான் படிச்ச பேசிக் இதுக்கும் இருக்கு சரியில்லை. எனக்கு ஒரு 53வது வயசுல ஒரு தூண்டுதல் ஏற்படுது. ஏன் வந்து நம்ம வந்து ஒரு மாற்று வழிகளை கண்டுபிடிக்க கூடாது, மக்கள் வந்து இந்த வந்து தவிர்த்து வாழ கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. அப்படி வரப்போ அப்ப வந்து என்னது ஒரு இன்டியூஸ்மெண்ட் இன் மை மைண்ட். அது யார் கொடுக்குறாங்க? இறைவன் தான் கொடுக்குறாரு. அது இன்பில்ட் இன் அவர் பாடி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அந்த திறமையை வெளிக்கொண்டு வரதுதான் இன்னைக்கு புலவரசைன்னு வந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த புதிய வாணிபம். வெளிக்கொண்டு வரது மட்டும் இல்ல, வெளிக்கொண்டதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது. சோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்மளும் அந்த அறிவு மேல இருக்கலாம். அதாவது என்ன சொல்றாங்க, அறிவு மேல இருக்கு. மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் இன் மை பிரைன். இதை வந்து நம்ம கரெக்டா பிரிச்சு பண்ணணும் அப்படின்னா லாங் டேர்ம் மெமரிக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதாகும். பிரெயினை வந்து நம்ம எவ்வளவு கூட ஆக்டிவா வச்சுக்கிறோமோ அவ்வளவு கூட நம்முடைய அறிவுகள் வந்து வளரும். நம்ம சாதனையை புரிய முடியும். எல்லாருமே சாதனையாளர் ஆக முடியும். ஆனா சாதனையாளர் ஆகிறது நம்ம என்னையும் அந்த இன்டியூஸ்மெண்ட் கிடைக்க கூட அதை பயன்படுத்திக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க எனக்கு குறிப்பிட்ட டைம்ல கொடுத்துருக்காங்க. சோ இந்த விருது வாங்க வந்தவர்களுக்கும் விருது வழங்க வந்தவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.